Hello traders, welcome to the channel. So today we are Nifty and Bank Nifty analyze பார்த்துட்டு ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஓகே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரீவியஸாக ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ரீடெஸ்ட் எடுத்ததுனால கண்டிப்பாக நான் டவுன் சைடு தான் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க. அதாவது இந்த சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பனிங்கில் ஆனது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆனது. பட் அந்த இடத்துல இருந்தே வந்து மார்க்கெட்டில் செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மார்க்கெட் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் பக்கமாக ஒரு ரீடெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கு. பட் முடியல. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பினது தான் நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து நல்லாவே டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு அதையும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கான மூமெண்ட்டில் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு ஹை இருக்கா. ஸோ இதோட ஹைலேருந்து இந்த ஹைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட், நாளைக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட டார்கெட், அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு இல்லை இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இதுவே நாளைக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து ஸோ இந்த இடத்துல டவுன்ஃபால் வந்து இந்த இடத்துலேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்திருக்க இந்த லோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. நாளைக்கு செல் சைடில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து இதுதான். ஓகே வகை. ஸோ நேற்று மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நாளைக்கான மார்க்கெட்லேயும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடில் தான் வந்து இன்னமுமே இருக்கேன். ஸோ மார்க்கெட்டு டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி, ஸோ வீக்லியில் உங்களுக்கு கிளியராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்காங்க. ஸோ அழகாக மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு கேண்டில் இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்குக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து செல் சைடு நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இன்னமுமே கீழே இறங்குற டைமில் நமக்கு ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி நாளைக்கு மார்க்கெட்டுக்கான அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் நாளைக்கான மூமெண்ட் இந்த மாதிரி மூமெண்ட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்றே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ஜோனுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு கேண்டில் வெளியே போயிருக்கு. ஸோ அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் எப்பயுமே கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸில் நிறைய அப்லோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் 2 டைம் அதை பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டைம் அதில் பிரேக் அவுட் ஆகிறப்ப கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இன்னமும் டவுன் சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்து ஸோ அதுக்கான டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ மார்க்கெட் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ டேரெக்டாகவே அதுதான். ஏன் அப்படின்னா ஸோ இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இல்லையா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னுக்கான பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது இங்கே இருக்குது.
இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ளே இருக்கா, அதை தூக்கி அழகாக பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கான டார்கெட் பக்கமாகவே போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கீழே மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதுவே நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகுது, நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஆகல, இங்கேருந்தே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட், இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டி அனலைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபாலில் இருக்கனால எந்தெந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாரதி ஏர்டெல் ஸ்டாக். பாரதி ஏர்டெல் வந்து மார்க்கெட்டில் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. நல்லாவே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அகைன் ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. மார்க்கெட் பாரதி ஏர்டெல் இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த ரோல இருந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் மார்க்கெட்டு 620 அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாரதி ஏர்டெல் ஒரு நல்ல ஸ்டாக் தான். 5G ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆகிற டைமில் இன்னமுமே இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டவுன்ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பாரதி ஏர்டெல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 25% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். இன்னமும் டவுன்ஃபால் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 25% இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் செல் சைடு வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கம்மியான ப்ரைஸில் இன்னும் ஒரு 25%க்கு பை பண்ணலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்புறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்க பேட்டர்னோட டார்கெட், இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டார்கெட் வருது. இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து இந்த சைடில் ஒரு சைட்வே மார்க்கெட் போகும். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கடுத்து பை சைடோ இல்லை செல் சைடோ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல திரும்பலாம். பட் பேட்டர்ன் வைஸ் வைக்கிறப்ப நமக்கு டவுன் சைடு தான் வந்து மார்க்கெட் இருக்குது. இன்னமும் கம்மி ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணி இந்த ஷேரில் பை பண்ணலாம். நம்ம பிக் பண்ணியிருந்த அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல், இது நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, டிவி 18 ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஹை போயிட்டு லைட்டாக முடிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62.20% இருக்குது. இன்ஃபாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பை சைடில் தான் இருக்குது. இந்த 3 ஷேரும் சொல்லியிருந்தால அந்த 3 ஷேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் சரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகே, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்லேயே சொல்லியிருந்தேன். நேற்று மார்க்கெட்லேயே மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிட்டு இங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி ஒரு சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு டாடா ஸ்டீலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றே சொல்லியிருந்தேன். ட்ரைடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51.65. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25% ஃபண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013 இவங்க வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நல்லாவே ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வார் இஷ்யூ தான் கொஞ்சம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சான்சேக்ஷன் விதிக்கிறாங்க, அது எப்படி அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் நல்ல ஸ்டாக் ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்லா க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர் பிளானும் நல்லாவே இருக்குது. எஸ்பிஐ ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் அடிச்சு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்புது. மார்க்கெட் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துருக்கா. இந்த ஜோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் அதுக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 410 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. எஸ்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபால் தான் ஆகுது. இந்த வார் இஷ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரியோட வந்து அந்த டிரான்சாக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐயோட ஷேரும்
வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூட 1-2 ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா இல்லை இது வரைக்கும் கீழே வரும் அப்படின்னா வெயிட் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஷேர் பிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அனலைஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லை, இந்த ஷேர் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்பிஐ ஸ்டாக் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ப்ரைஸில் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. மார்க்கெட் நமக்கு இன்னமுமே இது இங்கேருந்து தான் டவுன் சைடு, இன்னும் மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகும், ஓகே நமக்கு பேட்டர்ன் வைஸ் ஓகே இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டு ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் அந்த இடத்துல போடல இல்லையா, ஒரு 25% அந்த இடத்துல வாங்கியிருக்கப்ப ஸோ அந்த 25%க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதில் ப்ராஃபிட் வரப்ப நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை அது லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ அது கீழே வர டைமில் வந்து இன்னும் ஒரு கரெக்டான ப்ரைஸ், கரெக்டான ஒரு அனலைஸில் கரெக்டான ஒரு ப்ரைஸில் பை பண்ணி ஸோ ஆவரேஜ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோட கிளாஸஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வே பண்ணோம் அவ்வளோதான். ஓகேவா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னா அந்த கேமில் ஜெயிக்கிறதுக்காக நம்ம பிளான் தான், நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம விளாட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணி வச்சுருக்கிறதுல எந்தெந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணலாம், அந்த கேபிட்டலேருந்து நம்ம எப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட லேர்னிங் கிளாஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ ஷேர். ஓகே. கிளாஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 2500, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2000 ஃபீஸ், அவ்வளோதான். ஓகே. டாடா மோட்டர். ஓகே. டாடா மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு கன்சால்டேஷன் ஒரு பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே. ஸோ ரொம்ப நாளாக கழிச்சு டவுன்ஃபாலில் தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கனால ஸோ இது பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ பிரேக் அவுட் ஆனதுனால இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 338. ஸோ அந்த ரேஞ்ச் இல்லை அப்படின்னாலும் ஒரு 400 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 400 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஓகே. ஸோ அதனால் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பொறுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் சைடில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப் போனதுச்சு இல்லை, இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாமலே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃபில் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ இந்த வார் இஷ்யூனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஸ்டாக் தான். ஸோ ஃபியூச்சருக்கு ஸோ சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை. ஓகே. ஐஇஎக்ஸ் அப்புறம் டாடா பவர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஓகே. ஐஇஎக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. போன மாதத்தோட இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிப்ரவரி இப்போ மார்ச் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங் தான் ஆகுது, பட் வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. டாடா பவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்து இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாடா பவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங் டேர்ம்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபியூச்சர் இருக்க ஸ்டாக்ஸ் தான். இதில் விப்ரோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஃபாலில் இருந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ஜோனை வந்து தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஒரு பை மூமெண்ட் இன்னமும் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் இங்கேருந்து விப்ரோவும் திரும்புறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து திரும்பி கீழே வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி, போனஸ் தருவாங்க, டிவிடெண்ட் தருவாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சத்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட வெல்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு. ஓகேவாக. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே லாங் டேர்முக்கும் நல்ல ஒர்த்தபிளான ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணலாம். இதில் நான் சொன்னதில் இன்ஃபோசிஸும் நல்ல கம்பெனி தான். ஸோ இப்போ பேட்டர்ன் வைஸ் நம்ம ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. டாடா ஸ்டீல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே. ஸோ கெல்டன் டெக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ண அந்த டைமில் இருந்து இங்கே மூவ்மெண்ட் ஆனது தான். நல்ல மூவ்மெண்ட் டக்குன்னு போணுச்சு. நான் இதில் இது வரைக்குமே ப்ராஃபிட் புக் பண்ணல, பட் ஹோல்டிங்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்டாக்கை தவிர இந்த ஸ்டாக்குமே ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதனால தான் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ். ஸோ ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸில் இருக்க டைமில் ஒரு 25%க்கு வாங்கி
உங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் டவுன்ஃபால் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.